3.5 ஆண்டுகளாக அமைதி புரட்சி நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு மாதத்தில் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அது கட்சியாக மாற இருப்பதாகவும் வைத்திலிங்கம் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். நம்மோடு பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். திரு ஷியாம், புதிய கட்சி என்ற ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் தரப்பு நகர்ந்திருப்பது என்ன மாதிரியான மாற்றங்களை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்தும்? ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே மீண்டும் போவதற்கான ஒரு முயற்சியாக இருந்தா அது அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய ஒருங்கிணைப்பு கழகத்திற்காகட்டும் இபிஎஸ்னுடைய அதிமுகவுக்காகட்டும் அது என்ன ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூடுவதையும் சேர்த்து இதில் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பொதுக்குழு செயற்குழு கூடும்போது இயல்பாக திரு செங்கோட்டையன் நீக்கத்துக்கான ஒப்புதல் பெறப்படும். ஏன்னா அவர் அமைப்பு செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்து சீனியர். அப்படி பெறும்போது கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் தான் என்கிற ரீதியிலே அங்கு பேசப்படும். இது ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா ஓபிஎஸ் நீக்கம் பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். நீக்கத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றாலும் பொதுக்குழு தான் மறுபரிசீலனை செய்ய முடியும். ஆக இப்போதைக்கு ஓபிஎஸ் அணி அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல என்டிஏவில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்டிஏவில் இடம்பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கட்சி பேனர் வேண்டும். அதை நோக்கிய ஒரு முயற்சி தான். அதாவது என்டிஏவில் இடம்பெற்று ஓரிரு தொகுதிகளை பெற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. வைத்திலிங்கம் அவர்களுக்கும் அவரது தொகுதி முக்கியம், தொகுதியிலே வெற்றியும் முக்கியம். அப்படி வெற்றி முக்கியம் என்றால் அதிமுக ஓட்டு அங்கு இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பாக ஒரத்தநாடு தொகுதியில யாரும் போட்டி போடாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் இவருக்கு வெற்றி வாய்ப்பு வரும். இதையெல்லாம் மனதில் வைத்த நகர்வு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆக ஒட்டுமொத்தத்திலே டிசம்பர் மாதம் ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டிலே உருவாக போகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த புதிய கட்சி என்டிஏவை நோக்கி நடைபோடும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் எது வேணாலும் நடக்கலான்னு சொல்றாரு. இன்னைக்கு அதே கேள்வியை கேட்கும்போது என்டிஏவுக்குள்ள ஓபிஎஸ் தரப்பு வருமானு கேட்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே பதில சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு வழியாக ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த கட்சி என்கின்ற முடிவு என்டிஏக்குள் நுழைவதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இபிஎஸ் அதை ஏத்துப்பாரா? இவங்க உள்ள வர்றதை அவரு ஒரு அதிருப்தியை உருவாக்காதா அவருக்கு? பாரதிய ஜனதாவின் தொகுதி ஒதுக்கீட்டில ஓரிரு தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் இபிஎஸ் அவர்களுக்கு ஆட்சேபம் இருக்காது. ஏன்னா அது கிட்டத்தட்ட அவருமே அதை சொல்லிவிட்டார். இரண்டாவது, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவரது நிலைப்பாடே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறோம், அதிமுக தான் அதில் இப்போது இணைந்து கொண்டது என்பதுதான் அவரது நிலைப்பாடு. அதிமுக இணையும் போது அதிமுக ஒரு மேஜர் பார்ட்னர். இப்போ அவர்களுக்கு தொகுதிகள் வழங்கப்படும். உதாரணமாக 140, 150 இடங்கள் என்றால் மீதி தொகுதிகளை பிற கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்கிற கட்சியில் ஒரு கட்சியாக டிசம்பர் மாதம் தான் துவங்க இருக்கிற புதிய கட்சி பெறட்டுமே என்று அவர் நினைத்திருக்கலாம். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு இருக்கிறது. அந்த மனுவின் மீதான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும். மனுவின் மீதான முடிவு என்பது ஒன்று மனுவை அப்படியே தள்ளுபடி செய்வது. அதற்கு பதிலாக உடனடியாக ஆவணங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் இரட்டையரையும் முடக்க முடியாது. எனவே அது வரைக்கும் தனி கட்சியாக அங்கீகரிக்கிறோம் அப்படியான ஒரு முடிவு எடுக்கலாம் அல்லவா? ஏற்கனவே சிவசேனா மேட்டர்ல அப்படி முடிவு எடுத்ததுதான். 1988, 89 அதிமுக மேட்டர்லயே அப்படியான முடிவு தான். ஜெயலலிதா அவர்களும் தனி கட்சி, ஜானகி அம்மாள் அவர்களும் தனி கட்சி. அது தேர்தல் ஆணையத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்ட விஷயம்தான். அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கு உடனடியாக ஒரு கட்சி பெயர் கிடைத்து விடும். கட்சி பெயர் கிடைக்கும் போது ஒரு பொது சின்னத்துக்கு அவருக்கு உரிமை கோரலாம். பொது சின்னம் கிடைக்கலாம், அல்லது அவரை கூட தாமரை சின்னத்தில் நிற்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான முடிவு அதிமுக அவரிடம், இரட்டையிலை அவரிடம். அதே போல ஓபிஎஸ் ஒரு சாதகமான முடிவு எடுக்கும். தேர்தல் பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் வந்துவிடும் என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. பிப்ரவரி நோட்டிபிகேஷன் தான் நமக்கு அநேகமாக ஏப்ரல் மாதம் வாக்குப்பதிவு தேதி வரும் என்பது எனது யூகம். ஒரு 40 நாள் இடைவெளி வரும். பிப்ரவரி நோட்டிபிகேஷன் வருவது என்றால் இன்றைய தேதிக்கு ஒரு 100 நாள் தான், 100 நாள் கூட இல்லை, 100 நாள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 75 நாள் 80 நாள் தான் இருக்கிறது. அதற்குள்ள ஒரு எடுத்தே ஆக வேண்டும். இன்னமும் அதை காலதாமதப்படுத்த முடியாது. அவருடன் இருக்கிறவர்கள் அவருக்கு நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே இந்த முடிவை அவர் எடுத்து விட்டார். தனி கட்சி ஓபிஎஸ் துவங்குவது. இப்ப ஏதோ ஒரு பெயர் வைத்துக் கொள்வார். ஏற்கனவே ஒரு பழைய பெயர் இருக்கிறது. அந்த பெயர் ஆர்கே நகர் தேர்தலிலே அவர்கள் வைத்துக் கொண்ட பெயர் தான். அப்படியான முடிவை கூட ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கலாம். அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அவரை எதிர்த்து எடுத்த முடிவுதான் அந்த முடிவு. இரட்டை மின்விளக்கு என்கிற ஒரு சின்னத்திலே அவர்கள் நின்றார்கள். அப்படியான ஒரு முடிவை எடுக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.